இப்ப இன்னொரு செய்தி என்ன உலா வருதுன்னா, மாநிலங்களுக்கு 815 சீட்டு, யூனியன் பிரதேசங்களுக்கு 35 சீட்டு, சேர்த்தீங்கன்னா 850. இந்த 850 நாங்க புதுசா அறிமுகப்படுத்தி இருக்கிற அந்த மசோதாவில் அது இருக்குது தெரியல, ஊடகங்கள்ல சொல்றாங்க. அது கிளியர் கட்டா வந்தாதான் தெரியும். இதன்படி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப 543ல உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு பங்கு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பங்கு இருக்குன்னு சொல்லி அந்த பங்கை அடிப்படையாக வைத்து சீட்டு அதிகம் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து 7% இருக்குன்னு வச்சுங்க. அப்போ இந்த 815 சீட்டில் 7% எவ்வளவோ அந்த சீட்டு உங்களுக்கு கொடுக்கறது. இதை வந்து மொத்தமாக இருக்கிற சீட்லேருந்து 50% இடங்களை கூட்டி அதை வந்து இந்த விகிதத்தின்படி பிரித்து கொடுப்பது. அப்படி கொடுத்தா எவ்வளவு சீட்டு வந்து அப்படி எவ்வளவு வந்து கூடுனாலும் அப்போ பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை இல்லைன்னா உங்களுடைய சதவீதம் வந்து குறைய போறதில்லை. இப்போ அதையும் நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 39லேருந்து 59 மாறும், உத்தரப்பிரதேசம் வந்து 80லேருந்து 120 மாறும். இப்போ புரியுதுங்களா? அவங்க 40 சீட்டு கூடுது, நமக்கு 20 சீட்டு கூடுது. அந்த பழைய அந்த விகிதம் இருக்கு இல்லையா, 543ல் நமக்கு என்ன விகிதம், அவங்களுக்கு என்ன விகிதம், அதன்படி இப்படி கூடும். இது இப்படி செய்ய போறாங்களா இல்ல 2011 சென்சஸ் படி செய்யறாங்களா அப்படின்றதான் கேள்வி. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் சென்சஸ் ரொம்ப அடிப்படையானது இல்லையா? அது இல்லாம இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றத செய்ய முடியாது இல்ல, அதான அரசியல் சட்டம் சொல்லுது. ஆமா, இப்ப டீலிமிட்டேஷன் ஆணையம் கமிஷன் அந்த தொகுதி மறுவரையறை ஆணையம் அமைத்து விட்டார்கள் என்றால் அந்த ஆணையம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் முடிவு. அது நீதிமன்றத்தில் கூட நீங்க போய் சேலஞ்ச் பண்ண முடியாது. அவங்க வந்து நாங்கள் 2011 சென்சஸை தான் நாங்கள் இதுக்கு கணக்குக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாடுக்கு சீட்டு குறையும், உத்தரப்பிரதேசத்துக்கு சீட்டு கூடும், பீகாருக்கு கூடும், இந்தி பெல்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கூடும். அதனால் டீலிமிட்டேஷன் அந்த தொகுதி மறுவரையறை ஆணையம் என்ன முடிவெடுக்க போகுது, மோடி, அமித்ஷா, பிஜேபி என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்றது மர்மமாக இருக்குது. இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் சதி செய்து வட இந்தியாவில் மட்டும் நம்ம வந்து வெற்றி பெற்றால் போதும், இந்தியாவை வெற்றி பெற்றதற்கு சமம் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக அவர்கள் முயல்வார்கள் அப்படின்னு தான் தோணுது.